ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாலக்கீரை பருப்பு வடை. இந்த வடை பண்ணதுக்கு இருந்துட்டு நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்பை ஊற வச்சுட்டு மிக்சியில் இருந்துட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் இருந்துட்டு காயம், உப்பு, அரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அந்த பருப்பு கூட சேர்கிற அளவுக்கு நல்லா விரவி விடணும். அதுக்கப்புறமா இருந்துட்டு இது கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது மொத்தமாக வந்துட்டு நல்லா ஒரு 2 கை கீரை இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கீரையை இருந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விரவிடணும். நான் விரவிட்டு இந்த மாதிரி இப்படி நீங்கள் இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்கணும். கொஞ்சம் உடையிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டே நான் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டான அளவில் வெந்துட்டுருக்கு. இந்த கீரையில் இருந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, முதல்ல ரொம்ப நேரம் விரைய வச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அப்படி இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும். அது இல்லாமல் நம்ம இருந்துட்டு போட போகிற நேரத்தில் கீரையை போட்டால்